இது வரைக்கும் நான் கிரிப்டோ ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 8, 9 மாதம் ஆக போகுது. ஸோ இந்த 9 மாதத்துல இது வரைக்கும் இவ்வளோ பெரிய ஃபால் நான் பார்த்ததே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். இன்ஃபேக்ட் நெறைய பேர் ஆல்ரெடி இந்த லாஸ்ட் 5, 6 இயர்ஸா கிரிப்டோல ட்ரேட் பண்ணியிருக்காங்களே, இது வரைக்கும் கோவிட் கிராஷ்ல கூட இவ்வளோ பெரிய லிக்விடேஷன் நடந்ததில்ல ஓவர் நைட்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதை விட ஹையஸ்ட்டா மோர் தென் $19.5 பில்லியன் லிக்விடேஷன் நடந்திருக்கு. ஸோ லிக்விடேஷன்னா என்ன? நெறைய பேர் வந்து லெவரேஜ்டா பொசிஷன் வச்சிருப்பாங்க. அந்த லெவரேஜ்டு பொசிஷன் இன்கேஸ் மார்க்கெட் கீழ இறங்கும்போது அந்த பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணிருவாங்க. ஸோ $19.5 பில்லியன் அக்ராஸ் த வேர்ல்டு பொசிஷன் லிக்விடேட் ஆயிருக்குன்னா நிறைய பேர் லாஸ் பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அதே தான் நடந்தது. நான் ட்விட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாம் கதறாங்க. ஸோ யூஸ்வலி நம்ம மார்க்கெட்டில் வந்து நான் 10,000 விட்டேன், 20,000 விட்டுருவாங்களே. கிரிப்டோலாம் வந்து பேசினாலே மில்லியன்ஸ் தான். ஒருத்தர்லாம் நான் 4 லட்சம் வச்சு $4 மில்லியன் ப்ராஃபிட் வச்சுருந்தேன், எல்லாமே போயிடுச்சு. 99% லாஸ். இன்னொருத்தர்லாம் 40% லாஸ். எல்லாமே மில்லியன் கணக்கில் தான் லாஸ். ஸோ ஐ ஜஸ்ட் லாஸ்ட் 1 மில்லியன், ஐ ஜஸ்ட் லாஸ்ட் 10 மில்லியன் அப்படி தான் ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வரைக்கும் நடந்த ஒரு பெரிய லிக்விடேஷன்லேயே நேற்று நடந்த லிக்விடேஷன் தான் ஹையஸ்ட், ஆல்மோஸ்ட் $19.5 பில்லியன் லிக்விடேஷன். ஸோ ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பெசிஃபிக் காயினுமே நேற்று கிராஷ். இன்ஃபேக்ட் 5%, 6%லாம் இல்லை. இதில் கிராஷ் பார்த்தீங்கன்னாலே தெரியுது. 60%, 70%, 90%. ஸோ ஒவ்வொரு கிராஷுமே எக்ஸ்ட்ரீம்லி ஹை. வெறும் பிட்காயின் மட்டும்தான் ஒரு 7% கிராஷ். ஸோ தலை பிட்காயினே இறங்குச்சுன்னா அப்போ மற்ற ஆல்ட் காயின்லாம் எந்த அளவுக்கு இறங்கும் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் நேற்று நடந்தது. ஸோ எல்லா ஆல்ட் காயின்ஸுமே 60, 70, 80% கிராஷு. ஸோ ஓவராலாகவே கம்ப்ளீட் பிளட் பாத்தில் தான் இருந்தது நேற்று கிரிப்டோ மார்க்கெட்ஸ். ஸோ ஒருத்தர் எஸ்கேப் ஆகல, எல்லாருமே மாட்டினாங்க. இதனால தான் நான் முன்னாடியே ஒரு டீட்டெயில்டு வீடியோ போட்டிருந்தேன். லிக்விடேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும், லெவரேஜ் பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இல்லை ஏகப்பட்ட காயின் மோர் தென் 40% டெல்டா எக்ஸ்சேஞ்சில் பார்த்தாலே தெரியும். ஸோ எதுவுமே வந்து பெருசாக ஒரு சிக்னிஃபிகண்ட் ஒரு ப்ராஃபிட் ஜோனில் இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த காயின்லாம் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து 50% டவுனில் இருக்குது 24 ஹவர் பேசிஸில். பட் அதை விட அதிகமாக டியூரிங் த இன்ட்ராடே பேசிஸில் கம்மியாச்சு. ஸோ இதில் பார்த்தா தெரியும். ஸோ ஓவராலாக இப்போ நான் இந்த இண்டிகேட்டர் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஸோ ஓவராலாக நேற்று பீக்லேருந்து ஓவர் நைட்டில் கிராஷ் ஆன வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது வரைக்கும். ஸோ 78% ஒரே ஒரு கேண்டலில், ஜஸ்ட் இந்த 1 hour கேண்டலில் 78% ஒரு கிரிப்டோ காயின் வந்து கிராஷ் ஆகிருக்கு. இது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான காயின் கிராஷ் ஆச்சு. இதுதான் டிஃபால்ட் நேச்சர் ஆஃப் கிரிப்டோவோட அசெட் கிளாஸு. ஸோ இதில் போயிட்டு இவன் 100x லெவரேஜ் கொடுக்குறான், 200x லெவரேஜ் கொடுக்குறான்னு நம்ம இஷ்டத்துக்கும் லெவரேஜ் வச்சு போட்டு ட்ரேட் பண்ணோன்னா ஜஸ்ட்டு லைட்டாக டிப் பண்ணாலே போதும், நம்ம அக்கௌண்ட் இன்னும் டோட்டலாகவே லிக்விடேட் ஆயிரும். பட் இதே ட்ரேடு நீங்கள் எனி ஸ்பெசிஃபிக் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸை வச்சு ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டம் மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ சூப்பர் ட்ரெண்டே வச்சு நான் அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணியிருந்தேன்னா எனக்கான சேல் சிக்னல் எப்பயோ வந்துருச்சு. ஸோ இந்த கிராஷ் நடக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு எக்ஸிட் வந்துருச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னோடய பொசிஷன் 0 வரும். இதுக்கு முன்னாடிலாம் நான் போகும்போது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7, 8 பொசிஷன் ஓப்பனில் இருந்தது. எதுவுமே இல்லை, எல்லாமே ஒரு 2 to 3 days பிஃபோர் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஒன்று கூட வந்து லாங்லேயே இல்லை. ஸோ ஆல்ரெடி மார்க்கெட் வீக் ஆகும்போது ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிக்னல்ஸ் எல்லாமே ஆல்ரெடி வீக் ஆகும். ஸோ ட்ரெண்ட் எண்ட் ஆகும். ஸோ எக்ஸிட் சிக்னல் கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கிராஷ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு கிராஷ் வந்தால் கூட நம்ம சர்வைவ் ஆகணும்னா அந்த லெவரேஜ் அவ்வளோ பெருசாக நம்ம எடுத்துருக்கவே கூடாது. ஸோ நீங்கள் எப்போவுமே பிட்காயின்லையோ இல்லை எனி கிரிப்டோவில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா லெவரேஜை எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பெட்டர். ஸோ கிரிப்டோவில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரிப்டோவோட லிக்விடிட்டி கண்டிப்பாக ஜாஸ்தி, பெரிய ஸ்லிப்பேஜஸ் வராது. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரே சிங்கிள் கேண்டில் மூவ்மெண்ட் வந்து ஹியூஜாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வெறும் ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர் மட்டும் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஃபில் ஆகாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் மேக் ஷுர் உங்களோட ஆர்டர் க்ளோஸ் ஆகுதுன்ட்டு. செகண்டு, சம்டைம்ஸ் நம்மளோட இந்தியன் மார்க்கெட் டைமில் நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். ஸோ முக்கால்வாசி பாம்பே நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது தான் போடுவாங்க. ஸோ அதனால் பெட்டர் ஓவர் நைட் பொசிஷன்ஸை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது, மானிட்டர் பண்ண முடியாது, இல்லைனா ஃபுல்லி ஆட்டோமேட் பண்ணலைன்னா நீங்கள் மேனுவலாகவே மார்னிங் நம்மளோட டைமில் மானிட்டர் பண்ணுறதே பெஸ்ட்டு, அந்த டைமில் ட்ரேட் பண்ணுறதே பெஸ்ட்டு. ஸோ தூங்குற டைமில் பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ தட் இந்த மாதிரி லிக்விடேஷன் இஷ்யூஸ்லாம் நடக்காது. தேர்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயமே ரூல் பேஸ்ட் ட்ரேடிங்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங்கே இருந்தால் கூட, ஒரு லாங்கோ ஷார்ட்டோ இருந்தால் கூட நீங்கள் முன்னாடியே இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டம் வச்சு அப்ரோச் பண்ணும்போது மார்க்கெட்டோட வீக்னஸோ இல்லை இந்த மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்டோ வருதுன்னா அது முன்னாடியே சிக்னலாக வந்துடும். ஸோ மச் ஏர்லியராகவே நம்ம எக்ஸிட் பண்ணிடுவோம். ஸோ இந்த 3 விஷயத்தை நம்ம பிளான் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஓரளவுக்கு ரிஸ்க்கை நம்ம கிரேட்டாக கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த 200x லெவரேஜ் கொடுக்குறான், 100x லெவரேஜ் கொடுக்குறான்றது நமக்கு பெருசாக அட்வான்டேஜே கிடையாது கிரிப்டோவில். அது டோட்டலாக டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ அதனால் நார்மலாக நம்ம வாலட்டிலிட்டி பெருசாக இருக்கிறதுனால நம்ம அந்த ஒரு ட்ரெண்ட், ஒரு பர்டிகுலர் காயின் 30-40% போகுது இல்லையா, ஸோ அதை கேப்சர் பண்ணாலே போதும். அதனால் ஓவராலாக நம்ம லெவரேஜ் எடுத்து அதை கேப்சர் பண்ணோம்னா டவுன் சைடு வரும்போது ஈஸியாக லிக்விடேட் ஆயிடும். ஸோ அதனால் லெவரேஜ் இல்லாமையோ இல்லை கம்மி லெவரேஜை வச்சு ட்ரேட் பண்ணும்போது நமக்கான ஓவரால் இந்த ரிஸ்க் கண்ட்ரோல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து நீங்கள் ஃபர்தராக கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா தட் இஸ் கோயிங் டு கிவ் யூ மச் பெட்டர் அவுட்புட்.
ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. இன் கேஸ் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.